நியூசிலாந்துக்கு எதிரான இலங்கையின் கிரிக்கெட் சுற்றுப்பயணமானது மிக வெற்றிகரமான முறையில் இன்றைய நாளில் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு வெற்றிக்கு பதிலாக 2 வெற்றிகள் முதலாவது பயிற்சி போட்டிகள். லிங்கன் மைதானத்தில் இடம்பெற்ற நியூசிலாந்து தெரிவு அணிக்கு எதிரான இன்றைய நாளின் பயிற்சி போட்டி 20 ஓவர்கள் கொண்ட போட்டியாக தீர்மானிக்கப்பட்டாலும் அந்த போட்டி மொத்தமாக நீடித்ததே 25 ஓவர்களுக்குள்ளே. 13 ஓவர்கள் 4 பந்துகளில் நியூசிலாந்து தெரிவு அணியை இலங்கை அணி மிகச்சிறப்பாக சகல விக்கெட்டுகளை முடக்கச் செய்த பிறகு இலங்கை அணி இந்த வெற்றி இலக்கை 11 ஓவர்களுக்குள் கடந்தது. இந்த அற்புதமான வெற்றியை அடுத்து 10 ஓவர்கள் கொண்ட போட்டி ஒன்றை ஆடி அந்த போட்டியிலும் இலங்கை அணி வென்றிருக்கிறது. இலங்கை அணியின் துல்லியமான பந்துவீச்சில் நியூசிலாந்து தெரிவு அணி 13 ஓவர்கள் 4 பந்துகளில் 94 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ஜேக்கப்ஸ் 39 ஓட்டங்களை எடுத்திருந்தார். வானிது ஹசரங்க கலக்கியிருந்தார். 12 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். சரித் அசலங்க மற்றும் மதீஷ பத்ரன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். இலங்கை அணி இந்த வெற்றி இலக்கை வெறும் 10 ஓவர்கள் 5 பந்துகளில் கடந்தது. குசல் பெர்ரா ரசிகர்கள் மிக எதிர்பார்த்திருந்த அந்த துடுப்பாட்ட வீரர் 22 பந்துகளில் 30 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். கமிந்து மெண்டிஸ் 22 பந்துகளில் 28 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அணித்தலைவர் சரித் அசலங்க வெற்றிக்கு உதவியிருந்தார். ஆட்டம் இழக்காமல் 6 பந்துகளில் 18 ஓட்டங்களை பெற்று இலகுவான வெற்றி. இதையடுத்து இலங்கையும் நியூசிலாந்து தெரிவு அணியும் இரண்டாவது போட்டியில் ஆடுவதற்கு இணங்கியிருந்தன. இரண்டாவது போட்டி 10 ஓவர்கள் கொண்ட T10 போட்டியாக நடத்தப்பட்டது. இலங்கை அணி முதலிலே துடுப்படுத்த ஆடியிருந்தது. மிகச்சிறப்பாக ஆடி இலங்கை அணி 128 ஓட்டங்களை எடுத்தது. 2 விக்கெட்டுகளை இழந்தது. பாத்தும் நிசங்க 15 பந்துகளில் 31 ஓட்டங்கள். வானிது ஹசரங்க 11 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 27. பானுக ராஜபக்ச 16 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 25. இலங்கை அணியின் முதல் போட்டியில் துடுப்பாட்டத்தில் பெரிதாக பிரகாசிக்காத வீரர்கள் இந்த இரண்டாவது போட்டியில் கலக்கியிருந்தார்கள். ஆனால் 17 ஆடிய நியூசிலாந்து தெரிவு அணியும் 10 ஓவர்களில் 92 ஓட்டங்களை எடுத்தது. 36 ஓட்டங்களால் தோற்று போனாலும் அவர்கள் 2 விக்கெட்டுகளை தான் இழந்திருந்தார்கள். மேட் பாயில் 34 பந்துகளில் 57 ஓட்டங்களை எடுத்திருந்தார். நுமான் துஷார் 10 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். மஹீஷ் தீக்ஷண தன்னுடைய 2 ஓவர்களில் வெறும் 12 ஓட்டங்களை மாத்திரமே கொடுத்திருந்தார். இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 2020 சர்வதேச போட்டிகளை கொண்ட தொடர் வருகின்ற 28ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இந்த 3 போட்டிகள் முடிந்த பிறகு ஒருநாள் போட்டிகள் வருகின்ற புது வருடத்தில் ஆரம்பிக்கப் போகின்றன. இன்றைய நாளில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இலங்கையின் ஒருநாள் குழாமை அறிவித்திருக்கிறது. 17 பேர் கொண்ட இலங்கை குழாமில் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு ARV லோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக சொன்னது போல இஷான் மாலிங்கவுக்கு அந்த அணியில் இடம் கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் துனித் வெல்லாலகே, நுவனிந்து பெர்னாண்டோ இவர்களோடு முகமது ஷிராஸும் இந்த குழாமிலே சேர்க்கப்பட்டிருப்பது வரவேற்கக்கூடிய விடயங்களில் ஒன்று. அறிவிக்கப்பட்டிருக்கிற 17 பேர் கொண்ட குழாம் சரித் அசலங்கவி தலைமையில் பாத்தும் நிசங்க, அவிஷ்க பெர்னாண்டோ, நிஷான் மதுஷ்க, குசல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ், ஜானட் லியனகே, நுவனிந்து பெர்னாண்டோ, துனித் வெல்லாலகே, வானிது ஹசரங்க, மஹீஷ் தீக்ஷண, ஜெஃப்ரி வெண்டசே, சமிந்து விக்ரமசிங்க, அசித பெர்னாண்டோ, முகமது ஷிராஸ், லஹீர் குமார் மற்றும் இஷான் மாலிங்க.